வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ரசகுல்லா செய்ய போகிறோங்க. ரசகுல்லா மேங்கோ ஃப்ளேவர் ரசகுல்லாவாக செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரிக்க ஒரு மாம்பழம் வாங்கிக்கோங்க. இந்த மாம்பழத்தில் வந்து ரொம்ப ஜூஸாக இருக்கும். இந்த மாம்பழத்தை நான் வாங்கிக்கிட்டேன். இது பேர் பயம்பள்ளின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் பேர் கமெண்டில் சொல்லுங்கள். இதை நம்ம தோல் சீவி பீட்ரூட் துருவலில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸியாக வந்துடும். இந்த 2 மேங்கோ போட மாட்டேன், நான் ஒரே ஒரு மாங்காவை தான் போட போகிறேன். அடுத்தது நம்ம 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் பாலாக வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு லெமன், அப்புறம் பால் பவுடர். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நான் பாலை வந்து கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் அதில் நான் லெமனை ஊற்றிக்க போகிறேன். லெமன் தண்ணியை ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் லெமன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா திரியாக வந்துடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுல் மேலே ஒரு துணியை கட்டி வச்சுருக்கேன். நான் அதில் ஊற்றிக்க போகிறேன். அந்த தண்ணி ஃபுல்லாமே வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிக்கணும். இந்த பால் கட்டிகளை எல்லாம் நம்ம தண்ணியை ஊற்றியும் கோல்டு தண்ணியை ஊற்றி கழுவிக்கணும். நல்லா தண்ணி நல்லா வற்றிடணுங்க. வற்றிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்து கட்டி வைக்கணுங்க. கொஞ்சம் வெயில் படுற இடத்துலையும் கட்டி வைக்கலாம், இல்லை வீட்டிலே கூட ஒரு இடத்துல கட்டி வச்சிடணும். இந்த பால் கட்டிங்களை நான் சுத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம இதை வந்து தேய்ச்சி உருண்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு நம்ம ஜூஸ் மாதிரி துருவி எடுத்த மாம்பழத்தை ஒரு 2 நிமிஷம் கடாயில் பெரட்டி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு சீனி போட்டுக்கலாம். சீனி பாகு செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் சீனி எடுத்திருக்கேன்னா 2 கப் சீனிக்கு ஒரு 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மடங்கு கணக்கில் தாங்க ஊற்றணும். ரசகுல்லாவுக்கு வந்து நிறைய தான் தேவைப்படும் தண்ணி. அதனால் ஒரு 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வெயில் படுற இடத்த சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு காய வச்சுருந்த இந்த பால் கட்டிங்களை எடுத்து நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் மேங்கோவோட இதை போட்டுக்க போகிறேன். கிரேவி மாதிரிக்க பண்ணி வச்சுக்கணும். அதில் பாதியை அந்த ரசகுல்லா தண்ணியிலையும் போட்டுக்க போகிறேன், சர்க்கரை தண்ணியில். இதுக்கப்புறம் நல்லா இந்த மாவை பிசைஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து உருண்டை பிடிக்கணுங்க. மறுபடியும் உருண்டை பிடிச்சிட்டு எல்லாம் நல்லா உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, சீனி தண்ணி, அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். சீனி தண்ணி ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. மேலே அந்த மேங்கோட திப்பியாக வந்து நிற்கிது. அதை நம்ம வடிகட்டியை வச்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு நீட்டாக எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம உருட்டி வச்ச ரசகுல்லாவை போட்டுடலாம். போட்டு ஒரு பிளேட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்து நம்ம போட்ட சைஸோட டபுள் மடங்காக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.